தேவனே, இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி. நான் சோர்ந்து போக மாட்டேன். மீகா 7:7. நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஒட்டிக்கொண்டே இருங்கள். எலியாவோடு எலிசா இருந்ததைப் போல தேவனோடு இருங்கள். அக்கினி ரதங்களில் இருந்து விழப்போகிற இரட்டத்தனையான வல்லமையின் சால்வை பெருமதிப்புடையதாக இருந்ததால் தன்னுடைய எஜமானுடன் நகரம் நகரமாக செல்வது அர்த்தமற்று இருந்தாலும் எலிசா செல்ல தயங்கவில்லை. தன் கவனத்தை சிதற செய்யும் மனிதர்களை குறித்து எலிசா ஒரு பொருட்டாக எண்ணியதே இல்லை. அதே வண்ணமாக தான் ரூத் தனது தேசத்தை விட்டுவிட்டு நகோமியை பின்பற்றி சென்று காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டாள். தேவனோடு கூட எப்போதும் இருந்து அவர் என்ன செய்கிறார் என்று கவனித்து அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் உண்டாக்குகிற மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் இருதயங்களை ஊற்றிவிடுங்கள். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு கர்த்தருடைய செயலை விரும்புகிறவர்களே அவருக்காக காத்திருப்பார்கள். மற்றவர்கள் தாங்களே முன் சென்று குறைவானதிலே திருப்தி அடைகிறார்கள். தேவனோடு போராடி மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பானதை தரும். காரியம் சரியாகும் வரை அவரிடம் காத்திருங்கள். எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவை சரியாக வேண்டும். ஏன் தெரியுமா? அவர் தேவன். சகலமும் அவருக்கு வழிவிட்டாக வேண்டும். அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சிருஷ்டிகர். உங்களுக்கு தேவையானதை அவரால் இல்லாமையிலிருந்து சிருஷ்டிக்க முடியும். ஒருபோதும் சோர்ந்து போகாமல் இருக்க இன்றைய தீர்மானியுங்கள். அவரை கண்டுபிடிப்பது கடினம் என்று பொய்க்கூற பிசாசை அனுமதிக்காதீர்கள். அவரிடம் நீங்கள் காத்திருக்க அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.